இந்த புறா கூப்பிடுற நானும் சேர்த்து இப்படியே வாழ்ந்துருந்தா என்னைய கூப்பிடாதீங்க. எனக்கு இதாண்டா சேஃப்டி. அதுக்குதான் பூட்டு இல்லையே. பூட்டு இல்லையா? பூட்டு இல்லையா? அப்ப பூந்துருவாங்களே உள்ள, என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு பொண்டாட்டி வீட்ல இருக்கிறதே மறந்து போச்சு. அப்படி என்னதான் இருக்கு இந்த லேப்டாப்ல? ஏய் என்னடி இப்ப எண்ணெயில பட்ட பச்சைமலா மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருக்கா? போடி அங்கிட்டு. உங்களுக்கு என்னங்க வலி? பொண்ணுங்க எங்களுக்கு தானே கஷ்டம். நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் குழந்தையே இல்ல. என்னால கேக்குறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியல. எனக்கு குழந்தைய கொஞ்சணும்னு ஆசை இருக்கும்ல. எப்ப பார்த்தாலும் லேப்டாப்பையும் நோண்டிட்டு இருந்தா எப்படிங்க நமக்கு குழந்தை பிறக்கும்? ப்ளீஸ் என் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பாடி செல்லாம், அழுகாதடி. இதுக்கு போய் ஃபீல் பண்ற? எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம்னு ஒண்ணு வரும். அப்ப எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாமாக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு செல்லாம். போடி, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். போமா. ஆனா உனக்கு ஏதாவது சொல்லி என் வாயை மூடிடுவேன். போடா. இன்னும் விளையாட்டு பிள்ளை மாதிரியே இருக்காளே. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் பொதுச் செயலாளராக விஷால் தேர்வு. நாசர் தலைவரானார். வர வர இதுவும் அரசியல் மாதிரி ஆயிடுச்சு. கள்ளக்காதலா? பேப்பரை திறந்தாலே போதியா கள்ளக்காதல், கற்பழிப்பு, கொலை. என்னதான் பண்றதுன்னே தெரியல. எல்லாம் கலிகாலமா இருக்கியா? நடக்கட்டும். வர வர பேப்பரை படிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. கெட்ட செய்தி தான் அதிகமா இருக்கு. சே, இது என்னது? உங்க அண்ணன் பேப்பர் படிச்சிட்டு இருக்க, அழகா பாருடி. டேய் பாலா, எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன்டா. தங்கச்சி, நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனே. நீங்க எப்படி இருக்கீங்க? அங்க முன்னத்துல எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கமா. ஆமா, சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற. ஏய், நம்ம வந்தது அவனுக்கு பிடிக்கல போல. வாடி போலாம். வாடி. அடிங்க ஒய்யால. வாடா தங்கச்சி, உட்காருமா. சரிண்ணா. என்னடா சுத்தி சுத்தி பாக்குற? மாப்பிள எங்கடா தங்கச்சியா காணா? அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்காடா. அண்ணி அங்க விட்டுட்டு இங்க என்ன பண்றீங்க? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலைமா, முடிச்சிட்டு நானும் கிளம்பிடுவேன். வர வர உங்க பொண்ணுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குற. ஒரு நாளைக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்து நிக்க போற. அப்ப பாருங்க. அவ பொம்பளை பிள்ளை படிச்ச படிப்புக்கு அக்கறையா வேலைக்காவது போறான். நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஊதாரித்தனமா ஊர் சுத்திட்டு இருக்கிற. இதுல அவளை பத்தி குறை வேற சொல்ற. முதல்ல நீ ஒழுங்கா இருக்க பாரு, அப்புறமா அவளை குறை சொல்லலாம். அப்ப முத்தி அப்படியே இருக்குது பாரு. நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு, எக்கடாவது கட்டு போங்க. அண்ணி, அண்ணி, அண்ணி. பஞ்சு, மறுபடியும் வீட்டுல பிரச்சனையா? உன் பிரச்சனைக்கு வேற தீர்வே இல்லையா? என்னடி, நான் கேட்டுட்டே இருக்கேன், உன் பாட்டுக்கு பதில் சொல்லாம ஊமை மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இப்படியே ஊமையா இருந்திருந்து தானே எங்க பேரை கெடுத்து இல்லாம உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு நிக்கிற. எல்லாம் எங்க தலை எழுத்து. சீமையில இருந்து எத்தனையோ மாப்பிள்ள வந்தாங்க. ஆனா நீ இந்த சீமானதான் கட்டு வேணும் ஒத்த கால்ல நின்னு கட்டுனியடி. பாத்தியா உன் நிலைமைய? இதுக்குதான் பெத்தவங்க சொல்ற பேச்ச கொஞ்சமாவது மதிக்கணும். சரி சரி, முதல்ல இந்த தண்ணிய குடிச்சுப்புட்டு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு புரியுற மாதிரி சொல்லுடி. தலை நாளியில பொட்ட புள்ள வேற வந்து பிறந்துருச்சு. உங்க பிரச்சனைக்கு மத்தியில இந்த குழந்தைதான் இம்பிட்டு கஷ்டப்படுது. எப்படிதான் வளர போல. முள்ளுல பட்ட சேலை மாதிரி ஆயி போச்சுவோம் வாழ்க்கை. நல்லதோ கெட்டதோ நீதானமா அனுசரிச்சு போகணும். அண்ணி, என்ன அண்ணி, அது வாழ்க்கையே நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. பத்தாததுக்கு நீங்க வேற எண்ணெயை ஊத்துறீங்க. தங்கச்சி உள்ளவா.
தங்கச்சி, அண்ணன் ஏற்கனவே உன் மேல ரொம்ப கோவமா இருக்கு. அண்ணி என்ன திட்டி இருந்தாலும் அது உன் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. படுத்து தூங்குமா, காலையில பேசிக்கலாம். இந்தாங்க, இந்தாம்மா குடி. சரிம்மா, பார்த்து இருந்துக்கோ. மறுபடியும் பிரச்சனைன்னு கண்ணா கசக்கிட்டு வந்து நிக்காத. குடும்பம்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும். பார்வதி, நீதாம்மா அனுசரிச்சு போகணும். என்னங்க வாமா. என்னங்க? சேத்துல காலை வச்சா காலை கழுவத்தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு அதை வெட்டணும்னு நினைக்கக்கூடாது. ஆம்பளைனா 1000 வார்த்தை பேசத்தான் செய்வான். பொம்பளை ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம பொறுமையா இருக்கிறது தான் ஒரு குடும்ப பொண்ணுக்கு அழகு. அவளே ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கைக்கு அவ தான் அனுசரிச்சு வாழ கத்துக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இனிமேல் ஏதாவது பிரச்சனைனா ஆளு விட்டு சொல்லி அனுப்ப சொல்லு. நம்மளே போய் பேசி தீர்த்துக்குவோம். அவளை கண்ணு கலங்காம அனுப்பி வை. சரிங்க. அப்படியே போகும்போது புள்ளைய வெறுங்கையோட அனுப்பாம ஏதாவது கொடுத்து அனுப்புமா. சரிங்க. வாமா. காவி அழாதடா, இப்ப போயிடலாம். அண்ணே உட்காரலாமா? என்ன? போயிட்டு வரேன்னே. சரி சரி, போயிட்டு வா. பாண்டி, தங்கச்சியை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு மாப்பிளைய கொஞ்சம் கண்டிச்சிட்டு வாடா. சரிங்க. பார்வதி, வந்துட்டேங்க. இவ்வளவு நேரம் என்னடி பண்ணிட்டு இருக்க? குழந்தை அழுகுது இல்ல? எம்புட்டு நேரம் அது அழுகுது. தங்கச்சி போலாமா? போலாம்ப்பா, போலாம். வாமா, வா. ஏதோ சத்தம் கேக்குதுடா. என்னடா இப்பதானே சொன்னேன், ஏன்டா எழுப்புன? ஏதோ சத்தம் கேக்குதுடா. மொத்தம் கொடுக்கறதுக்குள்ள எழுப்பிட்டியாடா? அங்க பாரு. ஏதோ சத்தம் கேக்குது. எந்திரிக்கடா, 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 பாருடா. குடுகுடுப்பக்காரன் பேசாம இருங்க. டேய், இவனை பார்க்க கூடாதுன்னு எங்க ஆயா சொல்லிருக்கடா. படுக்கடா. சொல்லி தாண்டா ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவனை நம்ம நேர்ல சந்திக்கிறோம். வாங்கடா போலாம். நமக்கு என்ன விபரீத விளையாட்டுலாம். அட பாவிகளா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா குறி சொல்ற கேட்டுக்க. மண்ணால இடைஞ்சல் இல்ல, மனையால இடைஞ்சல் இல்ல, சொந்தத்தால சோறு இல்ல, பந்தத்தால பால் இல்ல, வாட போட்ட பொண்ணால இன்னைக்கு உன் குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருக்குதம்மா. உன் வீட்டு சனி மூலையில அங்காளியோ பங்காளியோ ஏவல் ஒண்ணு வச்சிருக்கா. இது சக்கம்மா சொல்ற சத்திய வாக்கம்மா. இது ஜக்கம்மா, ஜக்கம்மா, ஜக்கம்மா. இந்த வீட்டு அரசருக்கு குறி ஒண்ணு சொல்ல போறேன். கவனமா கேட்டுக்கம்மா, கவனமா கேட்டுக்கம்மா. இந்த தாள ஒண்ணு இருக்கு, நினைச்சிருக்கு அரசர் ஒண்ணு. அந்த பொண்ணு கூடு விட்டு கூடு பாய்தம்மா. இங்க சுத்தி உனக்கே வச்சம்பாரா ஆப்பு. பங்காளி, இன்னைக்கு அவனை விடக்கூடாதுடா. கேட்டு அறிஞ்சிக்க. இன்னைக்கு அவனுக்கு பாலை ஊத்துருவோம்டா. சரி வாங்கடா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா காப்பாத்துவா. சைதானே அப்பா ஓடிப்போ. சைதானே ஜக்கம்மா காப்பாத்து. ஜக்கம்மா சைதான். அம்மா ஜக்கம்மா காப்பாத்தம்மா, காப்பாத்து. ரெண்டு சைதான் சேர்ந்து வருது. அம்மா ஜக்கம்மா காப்பாத்துமா, பிள்ளை காப்பாத்து. அம்மா காப்பாத்துமா, ஜக்கம்மா, ஜக்கம்மா. சைத்தான் விசில் அடிக்குதே. இது என்ன சைத்தானா இல்ல காட்டேரியா? ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல. என்னடா மாப்ள, இன்னைக்கு வேலைக்கு போல? இப்பதான் குளிச்சுட்டு வர? வேலைக்கு போனா மட்டும் அட போடா. வாங்குற கூலி கைக்கு ஏட்டல, வாய்க்கு ஏட்டல. மாப்ள, ஒன்னும் பிறந்தா பணக்காரனா பிறந்துடணும், இல்ல பரம ஏழையா பிறந்துடணும். ஆனா இப்படி நடுத்தரமா மட்டும் பிறக்கூடாதா. வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. என்னடா மாப்ள ஜலிச்சுக்கிற? வாழ்க்கையில என்னதான் கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அதுக்காக வாழா வரப்புற. ஏ நீ வேறடா, காதலிச்சு கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கைய திசை மாறி போச்சுடா. உங்களுக்கு லவ் பண்ணும் போது மட்டும் இனிக்குது, இப்ப கசக்குதோ? எனக்கும் புரியுதுடா. கையில காசு இல்லாதனால பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது. அவளை போட்டு நான் அடிச்சிடறேன், அவளும் கோச்சுக்கிட்டு அவ அம்மா விட்டு போயிடுறா. மானமே போதுடா. இதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்ன முருகா, உன் மச்சான் பாண்டி வர மாதிரி தெரியுது.
பாண்டே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வேலை எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. சரி சரி, மாமன் மச்சான் பேசிட்டு இருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். மச்சான், நடந்தது நடந்து போச்சு, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. எல்லாத்துக்கும் பணம் தான் காரணம். அதான் அண்ணன் உங்களுக்கும் தங்கச்சிக்கும் சேர வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்பினாரு. இதை வச்சு சந்தோஷமா இருங்க மச்சான். இருக்கட்டும் மாப்பிள்ள, பரவாயில்ல. பரவாயில்ல பரவாயில்ல, வாங்கிக்கங்க. சரிங்க மச்சான், நான் வரேன். சரி மாப்பிள்ள. வரேன் மச்சான். போயிட்டு வா மாப்பிள்ள.